என் பொண்ணு என்னால் செத்துதா, எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, என்னன்னு விசாரிங்க. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ப்பா. என் பொண்ணு நல்லவப்பா. செத்த பிறகு இதை மாதிரி சொன்னால் எப்படி? ஒரு நாள் நரகமா நாங்கள் சாகுறோம்ப்பா. நாங்கள் எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு, சாப்பாடு போயிடுச்சு, எங்களால இருக்கவே முடியல. எல்லாமே இருந்துட்டோம். எம்எல்ஏ கார் வாங்கி கொடுத்தா, அது கார் வாங்கி கொடுத்தா, இது காரெல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு வாங்கி தருவாங்களா? என்னோட சர்வீஸில் ஒரு 500 போஸ்ட்மார்ட்டம் பார்த்துருக்கேன். இது மர்டர் கேஸா இல்லை இயற்கையான வழக்கா சொல்லிட்டு நாங்கள் அது பார்ப்போம். இந்த மண்டையை பிரிக்கும் போதே பார்த்து சொல்லிடுவாங்க. எதிர்காயில் அடிச்சிருக்காங்களா, ஒரு சுத்தியில் அடிச்சிருக்காங்களா, இல்லை கட்டையில் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சதையில் இந்த கடிச்சது எல்லாம் பல்லு கடிச்சுதா இல்லை சாதாரணமாக அது கீழே வந்ததா எல்லாமே தெரியும். பட் போஸ்ட்மார்ட்டத்தில் சரியான டாக்டர் அது இல்லாதனால எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லை, இது மூச்சு திணறல் தான் அப்படி சொல்லிட்டு. கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு புரோக்கர் எடுத்து போனேன். இங்கே நான் வச்சுதான் சட்டம் புரியுதா?